உங்ககிட்ட என்னுடைய சாட்சி நான் பகிர்ந்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட போது என்னுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். எல்லாரும் கவனமாக கேளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய பெயர் அகஸ்டின் அற்புதராஜ். நான் பிறந்தது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். சிஎஸ்ஐ திருச்சபை, தூத்துக்குடி மாவட்டம், ஒரு சின்ன கிராமத்தில் கருங்கடலுங்கிற கிராமத்தில் நான் பிறந்தேன். பாருங்கள், சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்டியனுங்கிறதுனால நல்லா சர்ச்சுக்கு கூட்டு போய் நல்ல பக்தியாக வளர்த்தாங்க. எங்கள் அம்மா எப்படின்னா, வாலிப வயசுலேயே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்குள்ள ஒரு நல்ல பக்தி வைராக்கியம் இருக்கிற ஒரு தாய். பாருங்கள், சர்ச்சுக்கு நான் போகலைன்னா அவ்வளோதான், எனக்கு பயங்கர ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கண்கரண்டி, தோசை கரண்டி, மிளகா பொடி, விளக்கமாறு இப்படி சொல்லிவிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பயங்கரமாக இந்த ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பாங்க. ஆண்டுடைய பிள்ளையா, நல்ல பிள்ளையாக இருக்கணும், சர்ச்சுக்கு தவறாமல் போகணும், சண்டே கிளாஸ் தவறாமல் போகணும், விபிஎஸ் எல்லாத்துலேயுமே கரெக்டாக வச்சுருப்பாங்க. அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டேன். சின்ன வயசில் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஊழியம் செய்யணுங்கிற ஒரு ஆசை சின்ன வயசில் எனக்கு வந்துச்சு. பாருங்கள், எல்லோரும் கவனிக்கிறீங்களா? பாருங்கள், சின்ன வயசுலேயே எனக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஆசை வந்துட்டு, ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, மூத்த பையன் என் அண்ணனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு கோபம் வந்துச்சு, ஏன் ரெண்டாவது பையன் ஊழியம் செய்யக்கூடாதா அப்படின்ட்டு தான் எனக்குள்ள அந்த ஊழியம் செய்கிற ஒரு ஆசை வந்துச்சு. நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், என்னையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க, நானும் ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை போட்ட நாட்கள் உண்டு. பாருங்கள், வளர வளர ஏசப்பாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என் கைக்கு முதல்ல வந்துச்சு ஜியோ ஃபோன், பட்டன் செல். என் கைக்கு முதல்ல ஜியோ ஃபோன் வருது. வீட்டில் சினிமா பார்த்தா எனக்கு கொன்னே போடுவாங்க. வீட்டில் சினிமா ஓடாது, யாருக்குமே தெரியாமல். வீட்டில் அம்மா இல்லாதப்போ, அப்பா இல்லாதப்போ, அண்ணன் தங்கச்சி இல்லாதப்போ யாருக்குமே தெரியாமல் டிவி ஆன் பண்ணி சினிமா பார்ப்பேன். ரகசியமாக தான், என்னுடைய சின்ன ஒரு சினிமா பார்க்கறது கூட ரகசியமாக தான், எல்லாமே ரகசியம். வீட்டுக்கு தெரிஞ்சால் என்னை வெளுத்துருவாங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பாருங்கள், ரகசியமாக சினிமா பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் WWE அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான உலக காரியங்களை பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மாவை ஏமாற்ற ஆரம்பித்தேன். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மாவை ஏமாற்ற ஆரம்பிக்கிறேன். அப்படியே வளர வளர ஜியோ ஃபோனில் சினிமா பார்க்க ஆரம்பிக்கிறேன். சினிமா பாட்டு யாருக்கும் தெரியாமல் ஃபுல் சவுண்டு வச்சு காதில் இயர்பட்ஸை மாட்டி பயங்கரமாக அதில் ஒரு அடிக்டாக இருந்தேன். பாருங்கள், படிப்புக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, சுத்தமாக படிப்பு மண்டையில் ஏறாது. எங்கள் வீட்டில் என் அண்ணன் ஃபஸ்ட் ரேங்க், உள்ளூர்லேயே ஸ்கூலு. என் தங்கச்சியும் ஃபஸ்ட் ரேங்க். எனக்கு ரேங்க் தரமாட்டாங்க, அவங்களா பார்த்து பாஸ் பண்ணி போட்டால் தான் நான் பாஸு, இல்லைன்னா நான் ஃபெயிலு. பாருங்கள், இதில் எங்கள் வீட்டில் எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது. என்னை ரொம்ப அடித்து தான் வளர்ப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நான் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தர மாட்டாங்க, அப்படி இருந்தாங்க. எனக்குள்ள ஒரு கோபம், எரிச்சல், படிப்பு வரல, கபடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, வாலிபால் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, ஊராக சுற்ற ஆரம்பித்தேன். வீட்டில் காசு கேட்டால் தரமாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி. எங்களை படிக்க வச்சதில் எங்கள் உறவினர்கள், என் அண்ணனை படிக்க வச்சு, என் தங்கச்சியை என்னெல்லாம் படிக்க வச்சது உறவினர்கள். இது மத்தியில் நாங்கள் செலவுக்கு காசு கேட்டாலே கிடைக்காது. ஆனால் நான் வளர வளர என்ன பண்ணேன்னா, ஒரு 10 ரூபா தரலனா வீட்டில் இருக்கிற எல்லா தண்ணி குடத்தையும் தள்ளி விட்டு உடச்சி வீட்டில் அடவடித்தனம் பண்ண ஆரம்பித்தேன். என்னை பெட்கட்டலில் கெட்டி போட்டு அடிப்பாங்க. எவ்வளோ அடித்தாலும் நான் திருந்தலை. பாருங்கள், ஊர்லேருந்து ஒவ்வொருத்தரும் ஆவலாளி சொல்ல வருவாங்க. சண்டே கிளாஸ் டீச்சரை பச்சை கம்பெடுத்து முதுகில் எரிஞ்சிருக்கேன். என் பக்கத்துலேருந்து சத்தமாக என்கிட்ட பேசுனதுக்காக கோபத்தில் அந்த பச்சை கம்பெடுத்து முதுகில் எரிஞ்சு அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் அழுறாங்க, ஏங்கி அழுறாங்க. ஸ்கூல் படிக்க முடிச்சல என்னுடைய கிளாஸ் டீச்சர் ஏங்கி அழுறாங்க. வராங்க, எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ரோவில் கால் மேலே கால் போட்டு எங்களுக்கு ஒரு கேங்கு. அப்படி இருக்கிறேன். எங்கள் அம்மா என் மேலே மிளகா பொடி தேய்க்க வரமிச்சில, அந்த மிளகா பொடி டப்பாக்குள்ள நான் ஒரு கை குத்து அள்ளி எங்கள் அம்மா முகத்தில் அடித்தேன். எனக்கே பிடிக்காது, அவ்வளோ கேவலமானவன். எனக்கு சுத்தமாக என்னையும் எனக்கு பிடிக்கல. வாழ்க்கையை வெறுத்துட்டு எதுக்கு எனக்கு கோபம் வருது, எதுக்கு எரிச்சல் வருது, எதுவுமே தெரியல. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு தெரியாமல் சினிமாவில் அடிக்டாக இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் சினிமா பார்ப்பேன். விடிய காலம் எங்கள் அம்மா எந்திப்பாங்க, பாத்திரம் வளர்க்குற சவுண்டு கேட்கும், போர்வை மூடிட்டு தூங்குவேன். யாருக்குமே தெரியாது. வீட்டுக்கு வெளியே நான் நல்ல பையன், சண்டே கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க், விபிஎஸ்சில் ஃபஸ்ட் ரேங்க். வீட்டுக்கு வெளியே நான் ரொம்ப நல்ல பையன். ஆனால் வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாத பக்கம், எனக்கு மட்டும் தெரிஞ்ச பக்கம், இந்த ரகசியத்தில் நான் ரொம்ப கேவலமானவன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை உண்டு, எப்படியாவது மாறணும். என்ன எனக்கு பிடிக்கல, நான் எப்படியாவது மாறிடணுங்கிற அந்த ஒரு ஆசை உண்டு. சிறுவர் முகாம்லாம் நான் அழுவேன்.
ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற கோபம், நான் கோவப்படணும்னு ஆசைப்படலை, ஆனால் எனக்குள்ளே அந்த கோபம் வந்துடுது. நான் எந்த சண்டையும் போடக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் நான் சண்டை போட்டுருவேன். எனக்குள்ள ஒரே போராட்டம், சிறுவருமங்களும் அழுவேன். யாரெல்லாம் ஊழியத்தை ஒப்பு கொடுக்குறீங்க உடனே கை தூக்கிடுவேன். ஆனால் அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் மாறணுங்கிற ஒரு ஆசை மட்டும் ஆண்டவர் கொடுத்துருந்தார். அந்த ஒரு ஆசையை வச்சுட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பாருங்கள், முடியலை பாருங்கள், ரொம்ப என்னையே எனக்கு பிடிக்கல, வெறுத்துட்டு கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு கத்தி எடுத்துகிட்டு என் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். உண்மையாகவே நீங்கள் இருக்கிறீங்களா ஆண்டவரே? அவ்வளோதான், நான் சாகவா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல. கத்தி எடுத்து என் கை வரைக்கும் வச்சுட்டு ஒன்று வாங்க, என் முன்னாடி வாங்க, உண்மையாகவே நீங்கள் கடவுள் தானே ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்பேன், முறுமுறுப்பேன். உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா பைபிள் வசனத்தை, என் கையால் எழுதின பைபிள் வசனத்தை, நோட்டில் இருக்கிற எல்லா பேப்பரையும் கிழித்து தீக்குள்ளே போட்டு எரிச்சவன். நான் மிகப்பெரிய படுபாவி துரோகி. நான் கிறிஸ்தவ குடும்பம் தான், சிஎஸ்ஐ சர்ச்சு தான், சர்ச்சுக்கு தவறாமல் போவேன், கொயரில் இருந்திருக்கிறேன், எல்லாமே ஓகே. ஆனால் என்னுடைய மறுபக்கம் ரொம்ப மோசமானது. ஏசப்பா எனக்கு பிடிக்காத ஒரு பக்கம், அவ்வளோதான். ஏசுட்டு ஒருத்தர் இல்லைன்னு என் வாயால் உச்சரித்தேன், ஏசுட்டு ஒருத்தர் இல்லை, அவ்வளோதான். இனிமேல் சர்ச்சுக்கு போகக்கூடாது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோதான், எங்கேயுமே போக வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வீட்டிலே இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. ஒரு ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உண்மையாகவே நீ பரிசுத்தமாக வாழ விரும்புறியா? நீ ஸ்கூல் தானே படிக்கிற, பரிசுத்தமாக வாழ விரும்புறியா? உன் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை எடுத்து உங்கள் அம்மா கையில் கொடுத்து பீரோக்குள்ளே வச்சு பூட்டிருன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை என்னை குத்திச்சு. அப்போ நான் 11th படிக்கிறேன். அந்த வார்த்தை என்னை குத்திச்சு. அன்னைக்கு நைட்டே வீட்டில் போய் ஒரு வேகத்தில் எங்கள் அம்மா கையில் மொபைல் ஃபோன் எடுத்து கொடுத்தேன். எங்கள் அம்மா கையில் மொபைல் ஃபோன் எடுத்து கொடுக்குறேன், எனக்கு இனிமேல் மொபைல் ஃபோன் வேண்டாம், ஏசப்பா மட்டும் தான் வேணுட்டு அந்த பிரசங்கியார் மூலமாக ஏசப்பா என்கிட்ட பேசுகிறாங்க. உடனே அந்த ஒரு முடிவு தான், மொபைல் ஃபோன் எடுத்து எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டேன். எங்கள் அம்மா பீரோக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க, என் கையில் மொபைல் ஃபோன் இல்லை. அப்போ தான் அந்த பரிசுத்த வேதாகமத்தை முத எடுத்து நான் ஆசையாக வாசிக்க ஆரம்பிச்சது. என் வாழ்க்கை மாறப்போகுது, எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் அன்னைக்கு கிடச்சிச்சு. அந்த கூட்டத்தில் அந்த பிரசங்கியார் பேசும்ச்சில் எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்குது. அதுதான் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம். ஆண்டவர்கிட்ட போய் நான் அழுறேன், ஆண்டவரை இதுவரைக்கும் நான் விழுந்து வந்துட்டேன், யாருக்கும் தெரியாமல் பாவம் செஞ்சுட்டேன், இன்ஸ்டாகிராமுக்கு நான் அடிமை, இன்ஸ்டாகிராம் எக்கச்சக்கமான ஐடி வச்சுருந்தேன், ரீல்ஸு சேட்டிங்கு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணுவேன், டான்ஸ் அப்லோட் பண்ணுவேன், ரொம்ப மோசம் என் வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ரொம்ப கேவலம், ரகசியம், எனக்கு மட்டும் தான் தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது. இதை எல்லா இடங்களும் நான் சொல்லவும் மாட்டேன். அவ்வளோ கேவலமான என்னுடைய பக்கத்தை இந்த வேத வசனம் வாசிக்க எனக்குள்ள ஒரு சுத்தம் வந்துச்சு. வேத வசனத்தை வாசிக்க அந்த ஒரு வருஷம் 2020, அந்த ஒரு வருஷம் என் கையில் மொபைல் ஃபோனே இல்லை. 2020 ஒரு வருஷம் தான் என் கையில் மொபைல் ஃபோன் இல்லை. வேதத்தை 4 முறை வாசிச்சு முடிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பாருங்க, அந்த வருஷத்துலேயே எனக்குள்ள இருக்கிற கோபம் போயிட்டு, எனக்குள்ள எரிச்சல், இச்சை, பாவங்கள், இந்த சினிமா மேலே இருக்கிற மோகம், இன்ஸ்டாகிராம் எதுவுமே இல்லை, எல்லாமே போயிட்டு அப்புறம் தான் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் கைக்கு வருது. ஆனாலும் ஏசப்பா எதுலேயும் சிக்காதபடிக்கு என்னை பாதுகாத்து வந்தார். அதுதான் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம். 2020 வருஷத்தில் ஏசப்பா என்னை ரட்சித்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரு தாகம், எப்படியாவது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்னு, எனக்கு எப்படியாவது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தாகம். ஏசப்பாட்ட நான் உச்சி வேலை மதியம் உச்சி வேலை மொட்டை மாடியில் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் தரமாட்டீங்களா, என்னை ரட்சித்துட்டீங்க, நான் இப்போ உங்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், செபிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு அபிஷேகம் தாங்கன்னு கெஞ்ச ஆரம்பித்தேன். ஆண்டவர்கிட்ட அழுவேன், ஆண்டவரே அபிஷேகம் நீங்கள் தந்தால் தானே என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அழுதுகிட்டே இருப்பேன். எங்கள் சித்தி, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க, அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருப்பேன், அவங்களை வேலை செய்யவே விட மாட்டேன். நான் எப்படி அபிஷேகம் பெற்றீங்க, எப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள கேள்வி, எனக்கு எப்படி ஏசப்பா தருவாங்க? எங்கள் அம்மாவுக்கு அபிஷேகம் கிடைக்க முடியல, எங்கள் அம்மா தூக்கி எறியப்பட்டாங்க, தூரமாக போய் விழுந்திருக்கிறாங்க. எனக்கு எப்படி அபிஷேகம் கிடைக்கும், எனக்கு அக்னி அபிஷேகமா, எந்த அபிஷேகம் சொல்லிட்டு தாகத்தோட ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் போராட ஆரம்பித்தேன். என் கூட என்னுடைய மாமாவும் நானும் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கும் பொழுது மொட்டை மாடியில் எங்கள் மாமா எனக்கு அங்கே ஜெபிச்சுட்டு இருக்க, கண்ணு மூடி அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு மாதிரி புல்லு அரிச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷம், யாருமே கொடுக்க முடியாது அந்த சந்தோஷத்தை, ஒரு சந்தோஷம் அப்படியே நான் ஆளுகை செஞ்சிச்சு. நான் நினச்சேன் அபிஷேகனை எல்லாருமே பறந்து போய் தான் விழுவாங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, யாருமே பயப்பட வேண்டாம். அபிஷேகம் எனக்குள்ள வரமுச்சில் பயங்கரமான ஒரு சந்தோஷம் என்னை நிரப்புது, என் வாய் தானாக உளர ஆரம்பிக்குது. அப்படியே அந்நிய பாஷை அடையாளத்தை ஏசப்பா எனக்கு அப்படியே வாயில் வச்சாங்க.
அப்படியே அந்நிய பாஷை பேசுகிறேன். அப்படி ஒரு 2-3 வார்த்தை வருது. அப்புறம் ஜோமனி முடிச்சுட்டு நாங்கள் போய் படுத்தாச்சு. எங்கள் மாமா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வாயை தானா அப்படி அந்த அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்கு. உடனே எந்திரிச்சு போய் அங்கே முழங்கால் போட்டு திருப்பி நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கேன். பேசி ஆண்டவர் அப்படியே உறவாடிக்கிட்டே இருந்தேன். அந்த 2020 வருஷத்தில் ஆண்டவர் பயங்கரமாக அவர் சமூகத்திலே என்னை உட்கார வச்சார். 2020 ஃபுல்லாக லாக்டவுன். எத்தனையோ உயிர்கள் போச்சு, எத்தனையோ உயிர்கள் இறந்து போச்சு, எத்தனையோ பேர் வேதனைப்பட்டாங்க. நிறைய உறவினர்கள் நம்ம இழந்திருப்போம் அந்த கொரோனாவால் பாருங்கள். ஆனால் என் வாழ்க்கை அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த வருஷத்துல தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. அந்த ரட்சிப்பின் வருஷம், அபிஷேகம் பெற்ற வருஷம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது ஊழியம் செய்யணும். அந்த ஆசை எனக்கு கொல்லுது, உள்ளுக்குள்ளேருந்து குத்திக்கிட்டே இருக்கு. ஊழியம் செய்யணும் சொல்லிட்டு ஆவியானவர் அப்படியே என்னை ஏவிக்கிட்டே இருக்காரு. ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் சரியாக படிக்கவே இல்லை. பாருங்கள், 12th முடித்து காலேஜுக்கு போகிறேன். இங்கிலீஷை பார்த்தா பயம். தமிழ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன். தமிழ் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் அதில் ஃபுல்லாக அரியர். எனக்கு ஒன்றுமே புரியல. மேம் நடத்தினா எனக்கு ஒன்றுமே புரியாது. எல்லாரும் புரியுதுன்னு தலையாட்டுவாங்க, புரியலைனாலும் புரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், எனக்கு புரியலைன்னு சொல்லுவேன். கடைசி 2 வருஷமாக நான் புரியலை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி இப்போ எக்ஸாம் எழுதுவேன். என்னால் முடியலை. அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் பார்த்தேன். எனக்காக ஏன் வேஸ்ட்டாக செலவழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுத்தேன். வேலையை விட்டுட்டு, படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படி வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இந்த ஒரு 3 மாதம் பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போனேன். அப்புறம் என் ஃப்ரெண்டை நம்பினேன். ஒரு 2 மாதத்தில் உன்னை நல்ல வேலைக்கு கூட்டு போயிடுவேன், என் கூட கூட்டு போயிடுவேன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். என் ஃப்ரெண்டு ரொம்ப நம்பினேன். எங்கள் அம்மாட்ட சண்டை போடுவேன். 2 மாதம் நான் வீட்டில் இருந்தால் சோறு போட மாட்டீங்களா, வீட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தண்டை சோறா, நீ எதுக்கு படிப்பை ஸ்டாப்பிட்டல, நீ வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு என்ன நல்ல வேலைக்கு கூட்டு போயிடுவான், கோயம்புத்தூர் கூட்டு போயிடுவான்னு சொன்னதுனால அவனை நம்பிட்டு 2 மாதம் வீட்டில் ஒரே போராட்டம். என்னால் முடியலை. என் ஃப்ரெண்டு வந்தான், ஊர்லேருந்து வந்தான் 2 மாதம் கழித்து. ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் முந்தின நாள் நைட்டே கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டான். அவ்வளோதான். ஃப்ரெண்டு மேலே, ஆண்டவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை ஃப்ரெண்டு மேலே வச்சேன். அவ்வளோதான், உடச்சிட்டான். அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் அழுதேன், அது அவனுக்கு தெரியாது. நான் அழுதேன், ஆண்டவர்கிட்ட போய் அழுதேன். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்கிறேன்ட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன். உடனே கேரளா அனுப்புகிறாங்க, அங்கே ஒரு 2 மாதம். அப்புறம் ஹைதராபாத் ஒரு 7 மாதம். அப்புறம் திருநெல்வேலி. கடைசியாக திருநெல்வேலியில் தான் வந்து ஒரு பானிபூரி கடையில் நின்றுட்டு இருந்தேன். திருநெல்வேலியில் ஒரு 7 மாதமாக பானிபூரி கடையில் பானிபூரி விற்றுட்டு இருந்தேன், லேபராக இருந்தேன். பாருங்கள், என் வாழ்க்கை எனக்கே சுத்தமாக பிடிக்கல. உள்ளுக்குள்ளே ஊழியன்னு சொல்லுது. இன்னொரு